ஹாய், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா. இன்றைக்கான வீடியோ மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தாச்சு. பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ போட்டுட்ருக்கோங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்பிசி இல்லை வேறு அனதர் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஎம் போஷான் அப்படிங்கிறது 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஒருவேளை சூடான சமத்த உணவை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், இத்திட்டம் ஊட்டச்சத்து மற்றும் கல்விசார் விளைவுகள் ஆகிய இரண்டையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரின்னா ரெண்டு மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு என்ன தப்பு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு கூற்று என்ன தப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிஎம் போஷான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த பிஎம் போஷான் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் 1995 நம்ம தமிழ்நாட்டில் அளவில் இல்லைங்க, மத்திய அரசு வந்து 1995 வந்து மதிய உணவு திட்டம் சொல்லிட்டு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்பயே வந்துட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் அதை மேம்படுத்தியிருப்பார். தமிழ்நாடு முழுசும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசாங்கங்கள் இது மேலும் வலுப்படுத்தி மக்கள், அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுபடி தான் இப்போ அந்த காலை உணவு திட்டம்லாம் கூடமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த காலை உணவு திட்டத்தோடைய கொஷின் வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த பக்கம் போவேன்னா இப்போ இங்கே பிஎம் போஷான் அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலி மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது 1995 கொண்டு வந்திருப்பான்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ 1995 கொண்டு வரப்பட்ட அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது 2021 அதனுடைய பேர் வந்து பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. பிஎம் போஷான் அப்படின்னா விரிவாக்கம் என்னென்னா, பிஎம்னா என்னங்க, பிரதான் மந்திரியா, பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க. அதாவது போஷான் அப்படின்னா ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்கான நிதியை வந்து பகிர்ந்து தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சூடான சத்தான சமைத்த உணவை வந்து வழங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருவேளை உணவு கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன தப்புன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒருவேளை உணவு சூடான சமைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு வேளை மட்டும் இல்லை, 2 வேளை, அதாவது காலை உணவையும் சேர்த்து. ஆல்ரெடி மதிய உணவும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ காலை உணவும் சேர்த்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கீமும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம். ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். கிருஷி சகி முன்னெடுப்பின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2வது பாருங்கள். 2வது கேள்வியில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இயற்கை விவசாயத்தை மட்டும் ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பி ஆப்ஷன், விழிப்புணர்வு மூலம் பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோக்கம் தான் கேட்குறாங்க. கிருஷி சகினாலே பெண்ணு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்காமலேயே சகினாலே பெண்ணு, அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன போடணும்னு யோசிச்சிருக்கணும். ஓகேவா? உரங்களுக்கு மானியம் வழங்குதல் அப்படின்னு சொல்லி சி ஆப்ஷனில் இருக்குது. டி ஆப்ஷன் பாருங்கள், வேளாண் ஏற்றுமதி அதிகரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சகினாலே பெண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ என்னங்க ஆப்ஷன் வரும்? நம்ம ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் கரெக்டாக ஆன்சர் போட்டலாம். 2வது கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன், விழிப்புணர்வு மூலம் பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளியுங்கள். நம்ம படித்து ஒரு விஷயத்தை போடுறது வேற, இந்த மாதிரி மத்திய அரசு ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம அதற்கான மீனிங் ஹிந்தி வேர்ட்ஸில் தானே இருக்கும். அதுக்கான மீனிங் வந்து நம்ம தமிழில் தெரிஞ்சு இதுனா இது வரும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம சரியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த கிருஷி சகி அப்படிங்கிறது என்னென்னா,
பெண் விவசாயிகளுடைய விழிப்புணர்வு அதிகரிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ பெண் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு அதிகரிச்சோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது பெண்கள் வந்து அதிகமாக விவசாயத்தில் வந்து பங்கெடுக்கிறது மூலிமா விவசாயம் மற்றும் அந்த பயிர் வளர்ச்சி வந்து நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம நாடு தன்னிறைவு அடையிறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த முயற்சி வந்து யாருக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்திய விவசாய காப்பீட்டு நிறுவனம் தான் இது வந்து செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள இருளர் பழங்குடியினரை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இவர்கள் தமிழ்நாட்டின் நீலகிரி பகுதியில் உள்ள மலை அடிவாரங்களிலும் காடுகளிலும் வாழ்கின்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2வது ஆப்ஷன் பாருங்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பழங்குடியினர் குழுவாக உள்ளனர் அப்படின்றாங்க. இது வந்து 2வது தப்பு, ஃபஸ்ட்டு மட்டும்தான் ரைட்டு. தமிழ்நாட்டினுடைய நீலகிரி பகுதிகளில் தான் வந்து அதிகப்படியாக வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது. அப்போ 3வது கேள்விக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் சரி அப்படின்றது தான் ஆன்சரு. இந்த இருளர் பழங்குடியினர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இருளர் சமூகத்தினர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய மாசி மகம் திருவிழா வந்து கொண்டாடியிருப்பாங்க. அதனால தான் இவங்களை பற்றி இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழங்குடியினர் இங்கே கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய பழங்குடியினர் கிடையாது. தமிழ்நாட்டில் அதாவது மிகப்பெரிய அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அடிப்படையில் தான் மீன் பண்ணுறாங்க. யார் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்காங்கன்னா, படுகர் இன மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. 2வதாக இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு இந்த இருளர் பழங்குடியினர். ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து அதாவது பொதுவாகவே வந்து பழங்குடியினர் அழிந்து வரக்கூடிய இனங்கள், அதாவது மிகவும் நலிவடைந்த பழங்குடி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிடிஜின்னு சொல்லுவாங்க. ஒரு 15 சரியாக எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டேட்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில அதாவது இப்போ எண்ணிக்கையில் மக்கள் தொகை அடிப்படையில் குறைந்து வரக்கூடிய பழங்குடி இனங்களை வந்து பிவிடிஜி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த இருளர் பழங்குடியினரை பிவிடிஜி இனத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களுடைய மிகவும் நலிவடைந்த பழங்குடி குழுவில் வந்து சேர்க்கப்பட்டுறது. இந்த சமீப காலங்களில் வந்து இருளர்கள் வந்து பாம்புகள் பிடிச்சு இந்த பாம்பு விஷத்தை சேகரிக்கிறவங்க. அடுத்து 4வது கேள்வி, கூற்று 1 பாருங்கள். சர்வதேச மகிழ்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 அன்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரிதான். நெக்ஸ்ட்டு கூற்று 2 2026 உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா 110வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறானது. இந்தியா வந்து 116வது இடத்தை பிடித்தது. ஓகேவா? 116. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சரியான ஆன்சர் என்ன? ஏ ஆப்ஷன். கூற்று 1 சரி, 2 தவறு. சர்வதேச மகிழ்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2026 உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா எத்தனாவது இடம்? 116வது இடம். இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் கேட்பேன், நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? அடுத்த 5வது கேள்வி, இந்தியாவின் உயிரி பொருளாதார வளர்ச்சி குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பாருங்கள். உயிரி உற்பத்தி துறையில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாருங்கள். இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 5% பங்களிப்பை அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து தவறானது, 2 மட்டும்தான் வந்து சரியானது. அதாவது இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 5% பங்களிப்பை செய்துள்ளது அப்படிங்கிறத வந்து சரியானது. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து உலக அளவில் 12வது இடத்துல இருக்குது. உலக அளவில் 12வது இடம். உயிரி பொருளாதார வளர்ச்சியில் வந்துட்டு 12வது இடத்துல வந்து இருக்குது. இந்தியா பசிபிக் பிராந்தியத்தில் 3வது இடத்துல, அதாவது இந்தியா வந்து ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 3வது இடத்துலையும் உலக அளவில் வந்து 12வது இடத்தையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உயிரி பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உயிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ இந்த உயிரி வளங்கள்லாம் இருக்குது இல்லையா, வேளாண்மை, வனவியல், மீன் வளம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய போன்ற துறைகள் இருக்கக்கூடிய வளங்களை தான் வந்துட்டு உயிரி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம்.
இதில் வந்துட்டு இந்த உயிரி வளங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் பொருட்கள் சேவைகள் இந்த மாதிரி செயல்முறைகள்லாம் உருவாக்குறதா வந்து உயிரி பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 6வது கேள்வி, தேசிய பாதுகாப்பு தொழில்கள் மாநாடு 2026 முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது பாரம்பரிய பாதுகாப்பு மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாருங்கள், பி ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். இது பாதுகாப்பு ஏற்றுமதிகளை குறைக்க இலக்கு கொண்டுள்ளது. சி ஆப்ஷன் பாருங்கள். இது டிஆர்டிஓவின் தனியார் நிறுவனங்கள் மாற்றீடு செய்கிறது. இதுவும் தவறானது. டி ஆப்ஷன், இது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பங்கேற்பையும் பாதுகாப்பு துறையின் உள்நாட்டு மயமாக்கலையும் ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியானது. 6வது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் டி. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தேசிய பாதுகாப்பு தொழில்கள் மாநாடு 2026 முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அதுக்கு சரியான ஆப்ஷன் டி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பங்கேற்பையும் பாதுகாப்பு துறையின் உள்நாட்டு மயமாக்கலையும் ஊக்குவிக்கிறதா இந்த தேசிய பாதுகாப்பு தொழில்கள் மாநாட்டினுடைய முக்கியத்துவமாக சொல்லப்படுது. இந்த தேசிய பாதுகாப்பு தொழில்கள் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னா 2026 புதுடெல்லியில் தான் வந்து நடைபெற்றிருக்கும். இது வந்துட்டு இது எதை ஒருங்கிணைக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு புத்தாக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்நாட்டு ட்ரோன் சூழலின் மேம்பாடு போன்ற முக்கிய முன்னுரிமைகளை வந்து முன்னிலைப்படுத்தி தான் இந்த மாநாடு வந்து நடந்திருக்கும். ஓகேவா. இதனோட முக்கியத்துவம் என்னென்னா, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பங்கை வந்து மேம்படுத்தணும். ஓகேவா. இதை வந்து பண்ணக்கூடியதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி 7, டவுன் சிண்ட்ரோம் என்பது 23வது குரோமோசோம் ட்ரைசோமிக் நிலையில் இருக்கும் ஒரு நிலையாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கூற்று 2, உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 21 அன்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான ஆப்ஷன் என்னென்னா பி. அதாவது கூற்று 1 தவறு, 2 சரி. 1 என்ன தப்பு அப்படின்னா, டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து 23வது குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது இல்லை, 21வது குரோமோசோம். 21வது குரோமோசோம் ட்ரைசோமி நிலையில் இருப்பதை டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டவுன் சிண்ட்ரோம் தினம் வந்து ஆண்டுதோறும் மார்ச் 21 கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது வந்து சரிதான். இந்த 2026 ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன கருப்பொருள் அப்படின்னா, தனிமைக்கு எதிராக ஒன்றிணைவோம். நோட் பண்ணிக்கோங்க. டவுன் சிண்ட்ரோம் தினம், உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் மார்ச் 21. அதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, தனிமைக்கு ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதா சரியானது. ஓகேவா. அடுத்து இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து என்ன நோய் அப்படின்னா, இப்போ இந்த 21வது குரோமோசோம் ட்ரைசோமி நிலையில் இருக்கிறதா டவுன் சிண்ட்ரோம் சொல்கிறோம் இல்லையா. என்ன ஆகும் அப்படின்னா, மூளை வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். மைய நரம்பு மண்டல வளர்ச்சி வந்து அந்த பாதிக்கப்படும். இந்த கண்களுக்கு அதுக்கப்புறம் 2 கண்களுக்கு இடையே வந்து அதிக தூரம் வந்து காணப்படும். ஓகேவா. தட்டையான மூக்கு, செவி குறைபாடு, வாய் எப்போதும் திறந்தே இருக்கும். அதுக்கப்புறம் நாக்கு வெளியே நீட்டிய இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு டவுன் சிண்ட்ரோமுடைய குறைபாடாக வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி பாருங்கள். தமிழ் இலக்கிய படைப்புகளில் மொழிபெயர்ப்பில் சமீபத்திய முயற்சிகள் குறித்து சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். பாரதியார் எழுதிய கொன்றை வேந்தன் நூலின் மொழிபெயர்ப்பு குறித்து தேசிய பயிலரங்கம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அடுத்து 2வது பாருங்கள். இந்த மொழிபெயர்ப்பு முயற்சிக்கு செம்மொழி தமிழ் நிறுவனம் ஆதரவளிக்கிறது அப்படிங்கிறது சரியானது. 2 மட்டும்தான் சரி. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன தப்பு அப்படின்னா, கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூல் வந்து யாருங்க எழுதியிருப்பாங்க, ஔவையார் எழுதியிருப்பாங்க இல்லையா. இப்போ இங்கே பாரதியார் எழுதியன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கோம், ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் நூல். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொழில்துறை உற்பத்தி குறியீடு தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். இது தொழில்துறை உற்பத்தியில் ஏற்படும் குறுகிய கால மாற்றங்களை அளவிடுகிறது. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். இது இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகிறது. 3வது கூற்று, இது சுரங்கம், உற்பத்தி மற்றும் மின்சார துறைகளை உள்ளடக்கியது. இதன் அடிப்படை ஆண்டு 2011-12 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். அதாவது 1, 3, 4 வந்து சரியானது.
2 வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகிறது நீங்கள் கொடுத்துருக்காங்க. வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து இந்திய ரிசர்வ் வங்கி கிடையாது. வெளியிடுறது வந்து யாருன்னா NSO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களும். அதுக்கப்புறம் அதாவது இந்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இதை வந்து வெளியிடுறதா சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த கொஷினு, பின்வருவனவற்றில் எது வேளாண் ஒளி மின்னழுத்தத்தை மிக சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்றது கொஷினு. சரியான ஆப்ஷன் என்னன்னா டி ஆப்ஷன், ஒரே நிலத்தில் சூரிய மின் உற்பத்தி மற்றும் விவசாய செயல்பாடுகளின் ஒருங்கிணைப்பு. அடுத்து 11, பின்வருவனவற்றில் எது பரம்பாக் 2026 ஒரு நோக்கமாகும் அப்படின்றது கொஷின். 11க்கு ஏ ஆப்ஷன், அதாவது பரம்பா 2026 அப்படிங்கிறது புதிய வரி சட்டம் குறித்து வரி செலுத்துவோரின் விழிப்புணர்வை மேம்படுத்துதல். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதனுடைய முக்கிய அம்சம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பிரம்பா 2026, அதாவது இது விரிவாக்கம் என்னென்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத். ஓகேவா. இந்த மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து இது வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி 12வது, கூற்று 1, உலக நீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது. கூற்று 2, 2026ஆம் ஆண்டின் உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, இந்திய பெருங்கடல் கப்பல் முன்னெடுப்பின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்றது கொஷினு. 13வது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் டி, அதாவது இப்பகுதியில் கடற்கொள்ளை மற்றும் சட்டவிரோத மீன்பிடித்தல் போன்ற பொதுவான கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்காக தான் இந்த இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 14, அரசியல் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சார அனுமதிகளை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகளையும் பெற எந்த செயலி உதவுகிறது? இது ரொம்ப முக்கியமானது. 14க்கு சரியான ஆப்ஷன் பி சுவிதா. 14க்கு சரியான ஆப்ஷன் பி சுவிதா. அடுத்து 15, 2025 உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி 102வது இடத்துல இருக்குது உலக பட்டினி குறியீட்டில். 16வது கேள்வி, ஒருங்கிணைந்த இயற்கை வாயு குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கொஷினு. 16க்கு சரியான ஆப்ஷன் டி, சிஎன்ஜி முக்கியமாக மீத்தேனை கொண்டுள்ளது அப்படிங்கிறதா வந்து சரியானது. மீதியெல்லாம் என்ன தப்பு அப்படிங்கிறது நோட் பண்ணுங்கள். 17, கூற்று 1, எல்என்ஜி என்பது ப்ரப்போன் செறிந்த இயற்கை எரிவாயுவை சுமார் 160 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்வித்து திரவமாக்குவதாகும். கூற்று 2, இந்தியாவின் எல்என்ஜி விநியோகத்தில் சுமார் 30% உர உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். அடுத்து 18வது கேள்வி, கூற்று 1, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 60 கீழ் தபால் வாக்குப்பதிவு வழங்கப்பட்டுள்ளது. கூற்று 2, தகுதியுள்ள வாக்காளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் வாக்காளர் பதிவு அலுவலரிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறானது. அடுத்து 19வது கேள்வி, மைவேவ்ஸ் தளம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, இது குடிமக்கள் பல வடிவங்கள் மற்றும் மொழிகளில் உள்ளடக்கத்தை உருவாக்கவும் பதிவேற்றவும் மற்றும் பகிரவும் அனுமதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியானது. இது டிடி ஃப்ரீ டிஷ் அலைவரிசைகளை பார்ப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து தவறானது. இது கிரியேட் இன் இந்தியா சேலஞ்ச் போன்ற முன்னெடுப்புகளில் பங்கேற்பதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியானது. 1 மற்றும் 3 தான் சரியானது. அடுத்து 20, உலக காசநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 அன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. கூற்று 2 பாருங்கள், 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் எஸ் வி கேன் எலிமினேட் டிபி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 20க்கு சரியான ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. உலக காசநோய் தினம் மார்ச் 24 வரும். ஓகேவா. அடுத்து
21வது கேள்வி, கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவராம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1998 கிசான் கிரெடிட் கார்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 5 லட்சம் வரையிலான கடன்களை சலுகை வட்டி விகிதங்களில் வழங்குகிறது அப்படிங்கிறது சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். இப்போ 21க்கு சரியான ஆப்ஷன் சி. 22 பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 2019 பிப்ரவரி 24 அன்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து சரிதான். இது தகுதி உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டு வருமானம் ஆதரவாக 6000 வழங்குகிறது அப்படிங்கிறது சரிதான். இங்கே தவறுதான்னு கேட்குறாங்க. அப்போ எதுவுமே தவறு இல்லை. அப்போ 22க்கு டி ஆப்ஷன். அடுத்து 23 கார்ஃப் இனி இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 23க்கு சரியான ஆப்ஷன் பி. தாய்மார்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பச்சிளங்குழந்தையின் இறப்புகளை குறைத்தல் அப்படிங்கிறது தான் சரியானது. 23க்கு பி ஆப்ஷன். 24 இந்தியாவின் முதல் எல்பிஜி ஏடிஎம் அறிமுகப்படுத்திய நகரம் எது? டி ஆப்ஷன் குருகிராம். குருகிராமில் தான் வந்து எல்பிஜி ஏடிஎம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 25வது கேள்வி, டெங்கு வைரஸ் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. டெங்கு என்பது நீரினால் பரவும் நோய் அப்படின்னு இருக்காங்க. 2வது பாருங்கள், இது ஃப்ளவி வைரஸ் பேரினத்தை சார்ந்த டெங்கு வைரஸில் ஏற்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. இது ஏடிஸ் எஜிப்டி கொசுக்களால் பரவுகிறது அப்படிங்கிறது சரியானது. 25க்கு சரியான ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. 26 அசாம் சாட் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 26வது கேள்வி பாருங்கள். அசாம் சாட் அப்படிங்கிறது தனது சொந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தொகுப்பை வாங்கும் முயற்சியை கொண்ட முதல் இந்திய மாநிலம் அசாம் ஆகும். ரெண்டாவது கூற்று பாருங்கள், பேரிடர் மேலாண்மை மற்றும் எல்லை கண்காணிப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் புவிக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதே திட்டத்தின் நோக்கமாகும். இதில் வந்து தவறான கூற்று தானே கேட்குறாங்க. இது ரெண்டுமே வந்து சரியானது. அப்போ தவறான கூற்று எதுவும் இல்லை. 26க்கு டி ஆப்ஷன். அடுத்து 27 இந்தியாவில் சில்லறை பணவீக்கம் தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நுகர்வோரால் வாங்கப்படும் அன்றாட பொருட்களின் மற்றும் சேவைகளின் விலையேற்றத்தை குறிக்கிறது. இது 2வது பாருங்கள், இது நுகர்வோர் விலை குறியீட்டை பயன்படுத்தி கண்காணிக்கப்படுகிறது. இது சிபிஐ கணக்கீட்டிற்கான அடிப்படையான தற்போது 2012 ஆகும் சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது வந்து ஏ ஆப்ஷன் தான். 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியானது. 28 2035ஆம் ஆண்டிற்குள் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் உமிழ்வு செறிவை இந்தியா எவ்வளவு குறைக்க இலக்கு கொண்டுள்ளது? 28க்கு சரியான ஆப்ஷன் பி 2005ஆம் ஆண்டு அளவுகளிலிருந்து 47% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, மத்திய அரசின் 2024-25 ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி ஆய்வு அறிக்கையின்படி எந்த மாநிலம் அரசு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டதில் முன்னிலை பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 30 உடான் திட்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்றுகள் பார்க்கலாம். மண்டல வான்வெளி இணைப்பை மேம்படுத்தவும் சாமானிய மக்களும் விமானத்தில் பயணம் செய்வதை மலிவாக்கவும் 2016ஆம் ஆண்டு உடான் திட்டம் தொடங்கப்பட்டது. முதல் உடான் விமானம் 2020ஆம் ஆண்டில் கேரளா மற்றும் டெல்லி இடையே இயக்கப்பட்டது. 3வது பாருங்கள், சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கான விமான நிறுவன மானியங்கள் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா, இதுக்கு 1 மற்றும் 3 தான் சரியானது. 1 மற்றும் 3 தான் சரியானது. பி ஆப்ஷன். அடுத்து 31வது கேள்வி, வந்தே மாதரம் 1947ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சபையால் இந்தியாவின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூற்று 2 பாருங்கள், அலுவல் நிகழ்வுகளிலும் பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31க்கு சரியான ஆப்ஷன் டி. 2 கூற்றுகளுமே தவறு. கட்டாயம்லாம் சொல்லலை. ஓகேவா. 32 பிரிஸ் எஸ்ஜி இணையதளத்தின் முதன்மை நோக்கம் என்ன? சரியான ஆப்ஷன் ஏ சாலை மேம்பாலங்களின் ஒப்புதல் மற்றும் ஆய்வை டிஜிட்டல் மயமாக்கி முறைப்படுத்துதல். ஓகேவா. அடுத்து 33 உலகளாவிய வெப்பநிலை உயர்வினால் உணவு பாதுகாப்பின்மை ஏற்படும் அபாயம் அதிகமுள்ள முக்கிய பொருளாதார நாடு எது? சரியான ஆப்ஷன் 33க்கு டி ஆப்ஷன் இந்தியா. உலகளாவிய வெப்பநிலை உயர்வினால் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால உணவு பாதுகாப்பின்மை வந்து ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு. அடுத்து 34
ஆப்ரேஷன் உர்ஜா குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. இது பாரசீக வளைகுடாவில் இருந்து வரும் எரிசக்தி விநியோக பாதைகளை பாதுகாப்பதற்கான இந்தியாவின் ஒரு உக்திசார் கடற்படை நடவடிக்கையாகும். இந்த நடவடிக்கை ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள கடல்வழி பாதைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. சரியான ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. 35 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. G7 என்பது 7 வளர்ந்த பொருளாதாரங்களின் ஒரு முறைசாரா மன்றமாகும். இது ஒருமித்த கருத்தின் மூலம் முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியானது தான். அடுத்து பாருங்கள், 2014 G7 இந்தியா வெளியேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ரஷ்யா G7 கூட்டங்களில் ஒரு கூட்டாளராக பங்கேற்கிறது அப்படிங்கிறதும் தவறானது. 35க்கு சரியான ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தவறானது. 36 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவை தேர்தல் செலவை மத்திய அரசும் மாநில தேர்தல் செலவை மாநில அரசும் ஏற்கின்றன. மேலும் ஒரே நேரத்தில் நடைபெறும் தேர்தலுக்கான செலவை சமமாக பகிர்ந்து கொள்கின்றன அப்படிங்கிறது சரிதான். நிர்வாக வசதிக்கேற்ப தேர்தல் சட்டங்களை திருத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு அப்படிங்கிறது தவறானது. அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் கட்சி தகராறுகளை தீர்த்து வைக்கிறது மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய தகுதி இழப்புகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறது அப்படிங்கிறது சரியானது. 36க்கு சரியான ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தான் சரியானது. 37 தமிழ்நாட்டில் திருநங்கையர் நலத்திட்டங்கள் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. 37வது கேள்வி, இந்தியாவிலேயே திருநங்கையர் நலக்கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். ஓகேவா. தமிழ்நாட்டில் 3ஆம் பாலினத்தவர் நல வாரியம் 2015ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தவறானது. 3ஆம் பாலினத்தவருக்கான விருது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதும் தவறானது. இப்போ இங்கே தவறான கூற்று தானே கேட்குறாங்க. 2 மற்றும் 3 தவறானது. 37க்கு பி ஆப்ஷன். அடுத்து 38 2026ஆம் ஆண்டின் புவி நேரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 2026ஆம் ஆண்டின் புவி நேரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. 38க்கு சரியான ஆப்ஷன் ஏ மார்ச் 28. 39 பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது அமைப்பு ரீதியான தொழிலாளர்களுக்கான ஒரு தன்னார்வ பங்களிப்பு ஓய்வூதியமாகும். 2வது பாருங்கள், இத்திட்டம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. 3வது பாருங்கள், இத்திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட மாத வருமானம் 15,000 வரை உள்ள தொழிலாளர்கள் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 39க்கு சரியான ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. 40வது கேள்வி, கீழே உள்ள கூற்றுகளால் எந்த பழங்குடியினர் விவரிக்கப்படுகிறார்கள்? 40க்கு சரியான ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, அவர்கள் அசாமின் பழங்குடியினர் இங்கே இருக்கவங்களை யாருன்னு பார்க்கலாம். அஹோம் ஆட்சியின் போது அவர்கள் பாரம்பரியமாக தங்கம் எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் திபெத்திய பர்மா மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்திற்கு பெயர் பெற்றவர்கள். இந்த 3 கூற்று யாரை குறிக்குது அப்படின்னா சோனாவால் கச்சாரிகள் அப்படின்ற பழங்குடியின இனத்தை தான் குறிக்குது. ஓகேங்களா. அப்போ 40க்கு சரியான ஆப்ஷன் ஏ. மார்ச் மந்த்துக்கான 3rd பார்ட் பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.